கைஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு செம த்ரில்லான 2026ல இறங்கின டூ யா மீன் அப்படிங்கிற ஒரு முதலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல கப்புள்ஸ் வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட வந்திருப்பாங்க. பட் குளத்துக்கிட்ட இவங்களால இன்னைக்கு சரியா போட்டோ எடுக்க முடியாது. அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு குளத்துல குளிக்க போவா. அப்ப அதை பார்த்த அவளோட காதலனும் இந்த நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குளத்துக்குள்ள இறங்கிடுவான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் சரி ஓகே நானும் குளிக்க வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த குளத்துல இறங்கிடுவான். குளத்துல இறங்கினா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை வந்து காணாம போயிடும். உடனே அந்த பையன் வந்து பொண்ணை குளத்துல ஃபுல்லா தேடுவானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தும். அப்பா அவன் கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல குளத்துல குளிச்சுட்டு இருக்கும். டக்குன்னு அந்த பொண்ணு ஏதோ ஒன்று தண்ணிக்குள்ள இழுத்துரும். இழுத்த உடனே இவனும் மறுபடியும் விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் தண்ணிக்குள்ள போயிட்டு அவட கையை பிடிச்சி தூக்குவான். தூக்கிட்டு நீ மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு பார்த்தா அவளோட வெறும் கை மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்து அவன் ஒரு செகண்ட் அலறி போயிட்டு இருந்தவன் குளத்துல இருந்து தரைக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து கத்திட்டு அந்த இடத்துல ஓடுறதோட இந்த படத்தோட டைட்டில வந்து போடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினியை வந்து காட்டுவாங்க. இவங்க ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்ல தண்ணி ஃபுல்லா வத்திட்டு அடிப்பகுதியில் நின்றுட்டு யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. கத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினியோட எதுக்காக அங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை நமக்கு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பாருங்க. அதாவது இந்த ரேப் பாடிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப அட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். நம்ம ஹீரோயினி கொஞ்சம் நல்லா வெல் செட்டிலாக இருப்பாங்க. இவங்க வெக்கேஷனுக்காக தன் ஃப்ரெண்டோட அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோட்டில் நின்று ரேப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினி மேலே இருந்து ஹீரோவை ரசிச்சுட்டு இருக்கிறத ஹீரோவும் பார்த்துருவாரு. பார்த்துட்டு அவர் ஹீரோயினியை வந்து மீட் பண்ணுறக்காகவும் ஹீரோயினி கிட்ட போயிட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினி இவன் யார் அப்படிங்கிறத தேடி ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் தேடும் போது தான் ஹீரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரில் சாங் பாட போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஹீரோ பாடிட்டே இருக்கும்போது ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ இவன் நம்மளா தேடி தான் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு உடனே மறுபடியும் ஹீரோயினி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஹீரோயினி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது அவர் ஃப்ரெண்டோட பைக்கில் போய் ஹீரோயினி வழிமறைச்சு என் கூட பைக்கில் வரலாமே அப்படின்னு சொன்ன உடனே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி கார்லேருந்து இறங்கி ஹீரோவோட பைக்கில் ஏறி ஹீரோ கூட ரொம்பவும் ரொமான்டிக்காக பாண்ட் மாதிரி உருவாகி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உருவாகும். இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட ஒரு கதையை சொல்லுவாள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க அப்பா அம்மாவோட காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகி பாலத்துலேருந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருங்க. அந்த டைம் ஹீரோயினி மட்டும் தான் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்திருப்பான். பட் ஹீரோயினியோட அப்பா அம்மா காருக்குள்ளேயே மாட்டி அந்த இடத்துல இறந்துருவாங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது ஹீரோக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஹீரோயினிக்கு இனிமேல் நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னை பற்றியும் தான் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பற்றின டீட்டெயில்ஸையும் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டை காட்டுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருங்கிறத காட்டுறதே, அவர் தினமும் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டுன்னு ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஹீரோயினியோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி ஹீரோ கூட பழகிற விஷயம் புரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கொஞ்சம் வெல் செட்டிலான ஆளுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நடுத்தர குடும்பம் தான். இதனால ஹீரோயினி வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா அவங்க கூட பேசுறதெல்லாம் நிறுத்து, அவன் நம்ம வசதிக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்னோடனே உனக்கு எதுக்கு இந்த அவனே தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஹீரோ கூட மறுபடியும் பேசிகிட்டே இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினியோட அங்கிள் வந்து நம்ம ஹீரோவை கூட்டு மிரட்டுவார். இனிமேல் அவன் கூட சுத்திரம் பார்த்துக்கோ, நான் அவனை என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு ஹீரோவை அவர் மிரட்டி அனுப்பிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு லாங் டிரைவ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பைக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு லாங் டிரைவ் போவாங்க. எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊர் ரொம்பவே பசுமையாகவும் இருக்கும், குளம் இருக்கும், அங்கே நல்ல ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இவங்களோட பைக் ஒரு இடத்துல வச்சு ரிப்பேர் ஆகிடுங்க. ரிப்பேர் ஆன உடனே அங்கே வந்து போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு என்னாச்சு நீங்கள் யார் அப்படின்னோடனே நாங்கள் ரெண்டும் லவ் பண்ணுறோம் சும்மா அவுட்டிங் வந்து அப்படின்னு உடனே சரி இந்த இடத்துல நிற்காதீங்க, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அவங்க ரெண்டு பற்றியும் அந்த ஹோட்டலில் போய் இறக்கி விட்ருவாரு. இறக்கி விட்டோன்னே ஹீரோவோட பைக்கு இப்போ ரிப்பேர் ஆயிருக்குமா. உடனே ஹீரோவும் பக்கத்தில் ஒரு பைக் ஸ்டாண்டுக்கு காலையில் போய் தான் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பைக் எடுத்துகிட்டு ரிப்பேர் பார்க்க போவார். ரிப்பேர் பார்க்க போன இடத்துல கொஞ்சம் ரிப்பேருக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ வர லேட் ஆகுதுனோடனே ஒரு குளியில் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் ஃபுல்ல தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்கே செமையாக குளிச்சிட்டு இருப்பாங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது இவங்க காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறனால அங்கே யார் வந்தாலும் இவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் இவங்க ஃபுட் ஆர்டர் போட்டனால ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பையன் அந்த இடத்துக்கு வருவான். அப்போ ஃபுட் அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டா வெளியே போகும்போது அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவான். பட் பைக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் புதற்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்கணும் அவன் பார்க்கும்போது புதற்குள்ளே இருந்து ஒரு முதல்ல வந்து அந்த பையனை அந்த இடத்துல வேட்டையாடி தூக்கிட்டு போயிடும். இப்போ நம்ம ஹீரோயினி வந்து ஒரு நாய் வளர்த்துருப்பாங்க. இந்த நாய் வந்து இங்கே நடக்கிற விஷயத்த தெரிஞ்சு ஹீரோயினி பார்த்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஹீரோயினி வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டுருக்கனால அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. இப்போ ஹீரோயினி குளிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு
பைப் வர ஒரு இடத்துல தண்ணி வருங்க. அந்த தண்ணி வந்து இந்த முதலைங்க வந்து அட்டாக் பண்ணனால அந்த இடத்துல தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகி இப்போ ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக கீழே குறைஞ்சிட்டு இருக்கும். இது தெரியாமல் ஹீரோயினியும் நல்லா பாட்டு கேட்டு இருக்கனால இவங்களோட ஸ்விம்மிங் பூல் சுமார் ஒரு 20 அடிக்கும் கீழே இருக்கும். இப்போ ஹீரோயினி தர வரைக்கும் போயிடுவாங்க. தர வரைக்கும் போனோடனே எந்திரிச்சு பார்த்தாங்க தண்ணியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கீழே இருந்து மேலே போகிறக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இவங்களால முடியாது. இதனால இவங்க தவறி உள்ளே விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோயினி போய் ரொம்ப 2 நாளுக்கு மேலே ஆனனால ஹீரோயினியை விட வீட்டில் இருந்து கால் பண்ணுவாங்க. ஹீரோயினி எடுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் முதற்கொண்டு பண்ணிடுவாங்க. ஹீரோ இப்போ பைக்கை ரிப்பேர் பார்த்துட்டு ஹீரோயினி தேடி அந்த இடத்துக்கு விடுவான். ஹீரோயினி இருக்க மாட்டாங்க. அப்போ ஸ்விம்மிங் பூலை எட்டி பார்ப்பான். ஸ்விம்மிங் பூலாக மயங்கி ஹீரோயினி கீழே கிடக்கிறே தெரிஞ்ச உடனே ஹீரோயினி சவுண்டு கொடுத்து பார்ப்பான். சவுண்டு கொடுத்தோடனே இவனும் இறங்குற முயற்சியில் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருவான். விழுந்த உடனே இந்த அதிர்ச்சியில் ஹீரோயினியும் அங்கே எந்திரிச்சு பார்த்தா உனக்கு ஒன்று அவளே அப்படின்னோடனே நீ எதுக்கு இப்படி மயங்கி கிடக்கா உனக்கு எதுவும் ஆயிட்டோன்னு நினச்சி பயந்துட்டு அப்படின்னே எனக்கு ஒன்று அவளை இப்போ நம்ம 2 பேரும் எப்படி மேலே போகிறது ஹீரோ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃபோனை எடுத்து பார்ப்பான். இவன் விழுந்ததில் அவன் ஃபோனும் உடஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு டனல் கூடி இறங்கி ஹீரோ வெளியே போகலாமான்னு முயற்சி பண்ணுவோம். அப்போ டனல்குள்ளே முதல்ல இருக்கிற விஷயத்த ஹீரோ பார்த்துருவான். பார்த்த உடனே இவன் மறுபடியும் டனல்லேருந்து வெளியே வந்துட்டு அடியில் முதல்ல இருக்குது இந்த வழியை நம்ம போக முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வெளியே வந்த வழியிலேயே இப்போ முதலையும் வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே இதை பார்த்து இவங்க நாய்க்கு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ அந்த முதலை இவங்க கிட்டன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பலகை மாதிரி கிடக்குங்க. அதை வச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மறித்து அந்த முதலை இவங்க கிட்ட வர விடாமல் முதலையும் கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட வர முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருமா. அப்போ இவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ண வேண்டுமா. அந்த ஃபுட்டை வந்து இவங்க டாக் மூலமாக எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் டாக் வந்து கீழே தூக்கி போட்டதில் சவுண்டு கேட்டு முதலே மறுபடியும் எழுந்திரிச்சிடும். உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. அந்த பக்கத்தில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கலாம். அதை உடச்சி நீ உள்ளே போய் வெளியே போய் யாரையாவது கூட்டு வர முயற்சி பண்ணு. அது வரைக்கும் நான் இதை எப்படியாவது தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூக்கிடுவோம். தூக்கி விட்டோன்னா முதல்ல ஹீரோவும் ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வரும். இப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோவும் ஹீரோயினையும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடினாலும் இவங்களால ஸ்விம்மிங் பூல்ல கூடயே முதல்ல கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த முதல்ல ஒரு டனல் வழியாக வந்துச்சுன்னு டனல் ஓப்பன் ஆகி தாங்க இருக்கும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அதை ஏறி மிதிச்சு அந்த டனல்குள்ளேயே தள்ளிடுவாங்க. டனல்குள்ளே தள்ளி விட்டு இப்போ அந்த டனலையும் பூட்டிடுவாங்க. பூட்டினதுக்கப்புறம் மறுபடியும் மேலே பார்க்கும்போது ஹீரோயினோட நாய் வந்து கத்திட்டே இருக்குமா. இப்போ அந்த நாய் வந்து இன்னொரு முதல்ல மேலே இருந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும் இங்கே 2 முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் இவங்க முடிக்கும் போது இவங்களுக்கு மேலே அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சு இவங்க ஸ்விம்மிங் பூல் மறுபடியும் தண்ணியில் நிரம்ப ஆரம்பிச்சிடும். நிரம்ப ஆரம்பிச்சோடனே ஹீரோ எப்படியாவது நம்ம வெளியே போகணும்னு யோசிக்கும் போது தான் இவங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஃப்ரெண்டு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்களை ஹோட்டலில் விட்டு அந்த போலீஸ்காரங்க கைக்கு வந்தோம். இப்போ இவங்க 2 இந்த ஹோட்டலில் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் செக் பண்ண வருவாராம். வரும்போது ஹீரோ வந்து இந்த இடத்துல முதல்ல இருக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லுவாராம். உடனே இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ரோப்பு எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினையும் காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த ரோப்பை வந்து வண்டியில் ஜாயின் பண்ணிட்டு இவர் இறங்குவார். இப்போ இவர் அந்த முதல்ல வந்து இடத்துலேயே காலி பண்ணுங்க. காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரோப்பை வந்து வண்டியில் கட்டியிருந்தாருமா. இப்போ அந்த ரோப்பை பிடிச்சி அந்த முதல்ல இழுத்ததுனால அந்த ஜீப்பு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருமா. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஜீப்புக்குள்ளே ஏறி அந்த ஜீப்பு வழியாக கீழே இருக்கிற இடத்துல வந்து மேலே வந்து போயிடுவாங்க. மேலே போயிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும் முயற்சி பண்ணும்போது அந்த 2 முதலையும் இவங்க ரொம்ப அட்டாக் பண்ணனால அந்த ஜீப்பு வந்து வெடிச்சுங்க. வெடிச்ச உடனே நம்ம ஹீரோயினையும் எந்த டனல் வழியாக முதல்ல வந்துச்சோ அதே டனல் வழியாக ஹீரோயினையும் வெளியே போய் அங்கே இன்னொரு பக்கத்தில் இந்த டனலோட ஓப்பனிங் இருக்கும். உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினியை கொடுத்து முன்னாடி ஹீரோயினியை அனுப்பிட்டு இவர் பின்னாடியே போகிறா. இப்போ இவரை வந்து முதல்ல விரட்டிடுவோம். இப்போ டனல் ஓப்பனிங் வழியாக ஹீரோயினியை அனுப்பிவிட்டு டனலை இவர் க்ளோஸ் பண்ணும்போது இவரால் மூச்சு விட முடியாது. உடனே இவர் அந்த இடத்துல மயங்கின உடனே நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து தூக்கி தரைக்கு கொண்டு வந்தால் ஹீரோ முழிக்க மாட்டார். அப்போ ஹீரோயினி எப்படியோ அவங்க அப்பா அம்மா எப்படி இவருக்கு கண் முன்னாடி இறங்கணும் அது மாதிரி இவரும் இறந்துவார்னு நினச்சி பயந்தே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குனு முடிச்சிடும். முடிச்சும் உடனே ஹீரோனிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிரும். இதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் செம்ம த்ரில்லிங்காக அதே நேரத்தில் நம்மளை ரொம்பவும் என்டர்டைன்மெண்ட் ஆக்குற ஒரு நல்ல திரைப்படமாக இருக்குங்க. இந்த படம் பார்க்கலாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.